ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி ஒரு நார்மல் டே ரொட்டீன், அதாவது வெளியில் கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற குக்வேர் கலெக்ஷனில் ஒரு பகுதியை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். நானும் பாப்பாவும் காலையிலே கிளம்பிட்டேங்க. ஒரு 11:30-12 போல் கிளம்பி போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜூராங் ஈஸ்ட்டு இன்டர்சேஞ்சு. இங்கே வந்து ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க 2-3 ஷாப்பிங் மால் ஒரே இடத்துல இருக்கும். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸை நல்லா வந்துட்டு பார்த்து வாங்கிக்கிறலாம். இங்கே வந்து வெஸ்ட் கேட்டு, ஜெம்மு, அதுக்கப்புறம் ஐஎம்எம், ஜே கியூப்னு சொல்லி 4 மால் இருக்கும். 4மே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜே கியூபுங்கிற மாலை வந்து இப்போ தான் ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து காண்டோமினியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் இந்த ஸ்டுடியோ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கங்க சிங்கப்பூரில். அதாவது ஒரு பெட்ரூம் உள்ள வீடே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்காக வரும். சிங்கப்பூரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஜெம்மில் உள்ள அந்த ஸ்கூப் ஆஸ்திரேலியான்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா அண்ணன் வந்து உங்களோட வெளியில் அவ்வளோவா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. வருவாங்கங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம்னா வருவாங்க. எங்கன்னா இந்த சினிமா தேட்டர், அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் வருவாங்க. மற்றபடி ஷாப்பிங்க்கெலாம் அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, வராததுக்கு நொண்டி சாக்கு என்னென்னா, எப்படி நீ உனக்கு பிடிச்சதான் வாங்க போகிற, இதுக்கு எதுக்கு நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவாங்க. கல்யாணமாகி வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சு அவரோட நேச்சர் என்ன ஏதுங்கிறதெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பசங்களே ஓரளவுக்கு பெருசாயிட்டாங்க. அதனால் அவங்களே நல்லா ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுக்கு சஜஷன் சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. இது பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இதுவே நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி போய்க்கிறது. அதனால் அவங்க வந்து அவங்கள எதுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, அவங்களும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அவ்வளோதாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப் ஆஸ்திரேலியா. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு தனித்தன்மையோட யூனிக்காக இருக்கும். இங்கே பார்த்த மாதிரி பொருள் வேற எங்கேயும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. அவங்க டிஸ்பிளே பண்ண விதமே நம்மளுக்கு வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அதை வாங்க சொல்லுங்கள் அப்படி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தா நல்லா ப்ரிசர்வ் பண்ணி நல்லா ஃப்ராக்ரன்ஸோடு இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி எதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே போய் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற கடைகளுக்கெல்லாம் போகிற மாதிரி வச்சுக்குவேன். இந்த கடையில் வந்து இன்னொரு மெயின் இது பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து நம்மளே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். யார் வந்து நம்மளை வந்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்மளே நம்மளுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கணும். ஆனால் ஏதாவது ஒன்று தட்டி விட்டு உடச்சோம் கொண்டோன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா என் பசங்களோட ஃபேவரட் குக்கீஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வாங்கிட்டு நம்ம அதில் ஒரு கோட் நம்பர் இருக்குங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும், அதை மட்டும் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா இது பல நாடுகள்லேருந்து வர பல மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுலேயுமே அழகாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. இது எந்த நாட்டிலேருந்து வருது, இதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே அதில் அழகாக கிளியராக போட்டிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த கோட் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு கொண்டு போய் கவுண்டரில் பே பண்ண வேண்டியது தான். நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. ஓ, இப்படிலாம் கூட இருக்குமா, இந்த மாதிரிலாம் கூட செய்ய முடியுமா, இப்படிலாம் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அவ்வளோ வந்து புதுசு புதுசாக வந்து திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்போவும் எதை வாங்குவோமோ எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த சோப்பு, அதுக்கப்புறம் அந்த லிப் பாம், இந்த மாதிரிலாம் வீட்டிலே செய்வோம்ல, ஷாம்பு, அது மாதிரி செய்கிறதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி செக்ஷனாகவே வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆன்லைன்லேயும் இப்போ எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இது கொடுக்கும், ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறைய ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போய் நானே வீட்டில் சொந்தமாக சோப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போவும் பண்ணுவேன். சோக்கணும் வாங்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆர்கானிக்கு ப்ளஸ் ஹெர்பல் ஐட்டம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், வேறு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி எங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஷாப்பிங் மால் போனால் சொல்லவாங்க வேணும். திருமண பக்கமெல்லாம் ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். பாப்பா வந்து எதாவது வாங்குவோமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாடா குட்டி, வீட்டில் போய் அம்மா உனக்கு சூப்பராக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.
அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதான் பிளானு. ஸோ அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஆல்ரெடி வீட்ல இருந்துச்சு. ஸோ அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குதுங்க. வந்தப்பயே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காஃபிலாம் போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பீட்சா பண்ணுறக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு கருப்பு உளுந்து மாவு, 1 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்துட்டு சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கர்டு ஒரு 1/4 கப்பு, ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதை மட்டும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறணும். இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் பசங்க ஆல்ரெடி உளுந்த மாவு, உளுந்தங்கஞ்சிலாம் சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி மைதா மாவு கூட பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி இதே மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா மாவு பிணைஞ்சி ஒரு 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தது, அதாவது பன்னீர், அதுக்கப்புறம் கேப்சிகம், ஸ்வீட் கார்னு இதெல்லாம் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். வெஜிடேரியன் பீஸா தான் பண்ணுறேன். இதிலே வந்து நான்வெஜ்னால் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம இஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இதோடு தாங்க நைட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜிஞ்சர் ட்ரிங்க் மட்டும் குடிப்போம். அதோட சரி. பொண்ணுங்க என்கிட்ட அடிக்கடி கேட்குறது ஒரு விஷயம் என்னென்னா, என்னம்மா எது சொன்னாலும் அதுக்கு ஒரு குட்டி கதை, ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று கிளம்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அன்றைக்கி அப்படி தான், நீங்கள் வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் பழக்கி விட்ருக்கலாம், நீங்கள் எனக்கு அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தாங்க நான் டான்ஸ் கிளாஸ் போன ஞாபகம் வந்து அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்து நீ டான்ஸ் போடா கண்ணுன்னு சொல்லி இப்போ சேர்த்து விட்டுருந்தாங்க. நானும் வந்துட்டு சின்சியராக போகிறேன்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேண்டாம், டான்ஸ்லாம் எங்கே போய் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் போயிருக்குங்க. ஒரு சண்டே வந்து ரிலாக்ஸாக வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காமாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஆசைப்பட்டு, சாமி இப்போ 2-3 மாதமாக போகிறீங்களே டான்ஸ் ஆடுங்க அப்படின்றாரு. வீட்டில் கொஞ்சம் 2-3 பேர் வெளியில் பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் வேறு எங்கள் வீட்டில் வந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் முன்னாலே ஆட சொன்னோடனையும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, தெரிஞ்சாலே நம்ம ஆட மாட்டோம், இதில் சுத்தமாகவே தெரியாத ஒரு விஷயமா சுத்தமாக ஆடாமல் அழுக ஆரம்பிச்சிட்டேங்க. வந்து ஆட பாவீங்களா, இந்த மாதிரிலாமா நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி சிரின்னு அப்புறம் அதை சிரித்து அது இப்போ வரைக்குமே அது ஒரு காமெடியாகவே எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி பாலிடிக்ஸ்லாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு பீஸா சாஸ் ஒன்று ரெடி பண்ணணுங்க. அதுக்கு முன்னால் ஒரு நல்ல அடிகனமான ஒரு கடாய் மாதிரி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து தயாராக இருக்குது. பீஸா சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ வந்துட்டு இப்போ ஒரு பங்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் எடுக்கிறோம்னா அதில் பாதி வந்து சில்லி சாஸ் எடுத்து கொஞ்சமாக பொடுசாக கட் பண்ணின பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். ஒரு ட்ரே, நம்ம எந்த ட்ரேயில் பீஸா பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சதுக்கு அப்புறமா அது மேலே கொஞ்சம் மாவை தூவிட்டு இந்த சப்பாத்தி மாவு இருக்குல்ல, இந்த பீஸா மாவு அதை வந்து நல்லா அழகாக ஃப்ளாட்டாக தட்டிக்கிறணும். சைடில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ரிங் ஷேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நடுவில் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி ஒரு ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த சாஸ் அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, ஆனியன்ஸு, அப்புறமா பன்னீர், நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லா டாப்பிங்ஸையும் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு இது ஸ்பைசஸ் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, சீஸு இதெல்லாம் லாஸ்ட்டாக திருப்பி ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணினா அந்த கடாய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்லேயும் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிரும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவே இந்த சீஸே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ டின்னர் வந்து இதுதான். இந்த மாதிரி இந்த வடைச்சட்டி பார்த்திங்கன்னா வேறு எதுக்கும் யூஸ் ஆக முடியாது, ஒரு மாதிரி வீணாக போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வீணாக போனதில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல வடைச்சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ மிச்சம் இருந்த இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு இல்லைங்களா, நான் வந்து அந்த மெலிசாக தான் அந்த லேயர் தட்டுவேன். ரொம்ப வந்துட்டு தடிமனாக போட மாட்டேன். ரொம்ப தடிமனாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ மெலிசாக தான் போடுவேன். இன்னும் மிச்சம் இருந்த மாவுலேயும் வந்துட்டு இதே மாதிரி இது பண்ணியாச்சு. அதில் வந்து என்னென்னா பன்னீர் வந்து முழுசாக போடாமல் குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி போட்டிருந்தேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பீஸெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த ஸ்கூப் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட், ராக் சால்ட் அதிலே வந்துட்டு தூள் உப்பு வாங்கியிருந்தேன். பிங்க்கு இது ஃபைன் சால்ட்டு, அதுக்கு ப்ரௌன் சுகரு. அப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் சங்குப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கோகோனட்டும் ஜாகரியும் போட்ட மிக்சிங்காக. இது எங்கள் பாப்பா ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு வாங்கினாங்க. அப்புறம் இந்த ஓட் பிரான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் தாங்க, ரொம்ப எல்லாமே என்ன தேவையோ அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன்.
எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, நான் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அதுக்குரிய அந்த கண்டெய்னர்லாம் நல்லா க்ளீன் பண்ணி, நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் நான் வந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்னைக்கே வந்து டாப் அப் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லைன்னா, அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஒரு மூலையில அது பாட்டுக்கு இருக்கும். நானும் டெய்லி அந்த பேக்கை பார்ப்பேன். அந்த பேக் என்ன பார்க்கும். ஆனால் அதை தொடவும் மாட்டேன். அதில இருக்கிறத எடுத்து வந்து நான் பேக் பண்ணி எடுத்து டாப் அப் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஸோ இந்த இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறது, வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் நான் வாங்கவே செய்வேன். ஏன்னா இப்போனா பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு டாப் அப் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் ஐயோ அதை வாஷ் பண்ணணுமா, அதை மாற்றணுமான்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப அலுப்புப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போல்லாம் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது. அன்றைக்கும் அப்படி தான் எல்லாமே நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால அதை அந்தந்த இதில் போட்டு டாப் அப் பண்ணி வச்சாச்சு. சங்குப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இதெல்லாம் ஊரில் அப்படியே சும்மா கிடக்கும் வேலியில், அங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இதை அழகாக வந்து அவங்க ட்ரை பண்ணி ஒரு இதில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து அதை வாங்குகிறோம். நம்மகிட்ட தான் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது அது தெரிய மாட்டேங்குது. இல்லாதப்போ பார்த்தா அதிலெல்லாம் நன்மைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை ஓடி ஓடி வாங்குகிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே இதில் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. ஆவாரம் பூ மட்டும் எனக்கு கிடைக்கலங்க. அது ஒன்று மட்டும் நான் தேடி பார்த்தேன். அது சுத்தமாக அங்கே கிடைக்கல. தமிழ் கடையில் பார்க்கணும். நான் யூஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த WMF குக்வேர் செட்டு. இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க வாங்கி. ஆனால் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணவும் சரி, அதை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து ஹெவியாக ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா குவாலிட்டி வைஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த லிட்டெல்லாம் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் கூட அந்த இது வந்து எஸ்கேப் ஆகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பாட்டம் வந்து நல்லா ஹெவி பாட்டம்ங்கிறதுனால அடிப்பிடிக்கிற ப்ராப்ளமே வர்றது கிடையாது. அதே மாதிரி இதை மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரிலாம் சமைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதிக குவான்டிட்டியில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா, குழம்பு ரசம்லாம் அதிகமாக செய்யும்போது இதில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு மாற்றி வச்சு டிஸ்பிளேக்கு எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணவும் அழகாக இருக்கும். 2 பக்கமும் இந்த ஹேண்டில் இருக்கிறது நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஹெவியாக நம்ம சமைச்சிட்டு தூக்கி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த WMF குக்வேரை சொல்லுவேன். இந்த பிராண்டு தான் இல்லைங்க, நம்ம எந்த ஒரு லீடிங் பிராண்டு இப்போ நிறைய பிராண்டு வந்துருச்சு. எதில் வேணாலும் நம்ம ஒரு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டு ஒன்று வாங்கிட்டு, இது கூட நம்ம கொஞ்சம் அந்த வடைச்சட்டி, அதுக்கப்புறம் மாதிரி வச்சு குக்கர் இந்த மாதிரி வச்சு புழங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக ஒரு கிச்சனுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்பவே வந்துட்டு இந்த பிகினராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. இது ஆக்சுவலாக இது செட்டோட தாங்க வருது. நான் வந்து ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் வந்து இதே மாதிரி, ஆனால் பிராண்டு கிடையாது, சும்மா பிராண்ட்லெஸ்ஸாக வந்து சேல் பண்ணாங்க. ஆனால் பார்க்க இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு, எனக்கு இது வேணும், உங்கள் ஊர் தானே, நீங்கள் திருப்பி போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் போனப்போ அந்த கடையே இல்லைங்க. வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.